என் பேர் சொல்லி உன்னை என்னை அழைத்தான். என் பேர் சொல்லி என்னை அழைத்த, என் துயர் நீக்கி கண்ணீர் துடைத்த என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. பொன்னால் ஒரு கோல்டன் டேஸ் வரப்போகுது. ஆமென். ஏசப்பா வர போறார். அவரை முகமுகமா நம்ம பார்க்க போகிறோம். அவரை முகமுகமா தரிசிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. கம் ஆன் டீல குடு. என் பெயர் சொல்லி என்னை அழைத்த, என் துயர் நீக்கி கண்ணீர் துடைத்த, என் பெயர் சொல்லி என்னை அழைத்த, என் துயர் நீக்கி கண்ணீர் துடைத்த, என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. மீண்டும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. என் தேகத்தின் நோய்களை நீக்கி என் ஆத்தும கரைகளை போக்கி, என் தேகத்தின் நோய்களை நீக்கி என் ஆத்தும கரைகளை போக்கி, என்னை மீட்ட இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. என்னை மீட்ட இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. அவ்வின்ப பொன்னாலதிலே. என் நேசர் இன்ப முகம் காண்பேன் அவ்வின்ப பொன்னாலதிலே. ஒரு கோல்டன் டேஸ் நேசருடைய முகத்தை நான் பார்ப்பேன். இன்ப முகத்தை பார்ப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ். நமத்தில் இருக்கிற ஊழியர் கதிரவன் நம்மை ஜெபத்தை நடத்துவார். தேவனுடைய வார்த்தைக்காய் praise the Lord. கதிரவன் ஊழியர். Holy Spirit of God, I praise you Lord. கரலபா சந்தலமாசியா. டாடி உமக்கு ஸ்தோத்திரம். Jesus. Holy Ghost, we praise you Lord. கரலபா சந்தலமாசியா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் பேசும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரமா சந்தலமாசியா. ஒரிமி கரலபா சந்தலமாசியா. Amen, 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 amen. Thank you, Holy Spirit. மார்க் சுவிசேஷ புஸ்தகம், God's book of Saint Mark. அந்த இதெல்லாம் ஓப்பன் ஆகிக்குதா பாரு. அது Praise the Lord.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மார்க் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம் 4:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இங்கிலீஷ். And some seed fell among thorns. And some seed fell among the thorns. And the thorns grew up. And the thorns grew up. And choked it. And choked it. And it yielded no fruit. And it yielded no fruit. And some seed fell among thorns. And the thorns grew up and choked it. And it yielded no fruit. தமிழ்ல சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. போதும், கவனிங்க. இன்னைக்கு முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகளை பற்றி நான் பேச போகிறேன். இயேசுநாதர் இந்த உவமையை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அந்த விதையை கொண்டு போகிற மனுஷன் வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் விதை எடுத்து கொண்டு போனாராம். A sower went out to sow the seeds. அவர் சொல்றார், அவர் கையில் இருக்க விதைகள் என்னன்னு சொல்றாருன்னா, என் வசனம், அவருடைய வசனம் தான் என்னங்க விதைகள். ஆமென். வசனம் என்னங்க விதைகள். அதை எடுத்துக்கொண்டு போய் அவர் விதைக்கிறார். விதைக்கிற சமயத்தில் 4 இடத்துல அது விழுந்துச்சான் அந்த விதைங்க. ஒன்று, இயேசுநாதர் சொல்றார், வழி அருகே விழுந்தது. சம் ஃபெல் ஆன் த வேசைட், பாதை அருகே. பைபிளில் சொல்லுது, அந்த பாதை அருகே விழுந்த விதைகள் காலில் மிதி உண்டதான், ஜனங்க மிதிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், பறவைகள் வந்து அதை கொத்தி தின்று போய்விட்டது அப்படிங்கிறார். இயேசுநாதரே சொல்றாரு, சிலர் அதை அற்பமாக கேட்குறாங்க, மிதிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு, பறவைங்க வந்து அது கொத்தி சாப்பிட்டு போயிடுச்சான். அது என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, பறவைகள் வந்து சாத்தான். யாருங்க? சாத்தான் வந்து எப்போ விதை விழுதோ, எப்போ வசனத்தை கேட்குறியோ அவன் உள்ளத்தில் விடவே மாட்டான், டக்குன்னு எடுத்துன்னு போயிடுவான். ஹல்லேலூயா. இது யாருக்கு அப்படின்னாக்கா, ஏன்னா தானோன்னு கேட்குறவங்க உள்ளத்தில் அந்த விதை இல்லாதபடி எடுத்துன்னு போயிடுவான் நான் சாத்தான். ஆமென். அதனால தான் இங்கே வந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்தமாக தூங்காமல் நம்ம விழித்திருந்து கேட்கணும். ஹல்லேலூயா. சரி, 2வது கூட்டம் கற்பாறை நிலத்தில் விழுந்துச்சான். விதை விதைக்கும் போது கொஞ்சம் வழி அருகே விழுந்துச்சு, அது போயிடுச்சு, பலன் இல்லை. சில கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அது 2 வாரம் நான் பேசினேன். ஹல்லேலூயா. கற்பாறை நிலத்தில் விழுந்தது வந்து கீழே பாறைக்கல், மேலே 1 அடி மண் மாத்திரம் இருக்குது. ஸோ அது விதை முளைச்சி நல்லா வந்து, ஆனால் அதுக்கு வேறு ஆழத்தில் போகாதனால வெயில் ஏறுகிற சமயத்தில், வெய்ய காலத்தில் அது தீந்து போனது, பலன் கொடுக்கவில்லை அப்படின்னு முடிச்சிட்டார் ஜீசஸ். ஆமென். இது என்ன அப்படின்ட்டு போன வாரம்லாம் நம்ம 2 வாரமாக பார்த்தோம். அவங்க ஆழமாக ரூட் இல்லை, அவங்களுடைய ரூட்டு வேறு, ஏன்னா ஆழமாக போல, வேத வசனத்தில் ஆழமாக இருக்கணும் அப்படி கொடுத்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது, சில விதை எங்கே விழுந்துச்சா? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள், அது முளைச்சி வந்துச்சு செடி. முள்ளு செடியும் தான் பக்கத்தில் அப்படியே முளைக்குது. முள்ளுடைய பவர் என்ன பண்ணுச்சு, அப்படியே சோக் பண்ணிச்சான். சோக் பண்ண தெரியுங்களா? கழுத்தை பிடிச்சிச்சு, அது நெருக்கி அதை கொன்று போட்டது, பலன் இல்லாமல் போயிடுச்சான். எது? விதை. விதை தெரியுங்களா? நல்லா ஏதோ அவர் ஏதோ வச்சிருக்காரு, கோதுமை ஏதோ விதைச்சிருக்காரு, அது நல்லா வந்துச்சு, ஆனால் அது பலன் கொடுக்காத போச்சு. ஏன்னா முள்ளு வந்து நெருக்கி போட்டுச்சு. அந்த முள்ளு என்னன்னு இயேசுநாதர் சொல்றார். கமான், இப்போ மீண்டும் 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இங்கிலீஷ். And some seed fell among thorns. And some seed fell among thorns. And the thorns grew up. See, thorns also grew up. And choked it. And choked it. And it yielded no fruit. And it yielded no fruit. Okay. இது வந்து Gospel of Mark. நெக்ஸ்ட் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Gospel of Matthew 13:22. 13:22. Sorry. 27. 13:7. Sorry. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. எங்க விழுந்துச்சா பாருங்க? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இவர் அதே தான் சொல்றார், முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இங்கிலீஷ். And some seed fell among thorns. And some seed fell among thorns. And the thorns sprang up. And the thorns sprang up. And choked them. And the thorns sprang up and choked them. ரைட்டா? சேம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் லூக்கா 8:7. Luke 8 chapter verse 7.
சில விதை ஆ. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து. இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். ஆமென். செடியும் வளர்ந்தது, முள்ளும் வளர்ந்துச்சு. முள்ளும் வளருது. இது கொஞ்சம் டேஞ்சர். செடியும் வளருது, முள்ளு கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. And some fell among thorns. Some fell among thorns. And the thorns sprang up And the with it. thorns sprang up with it. The thorns sprang up with it. செடியோட வளர்ந்துச்சான், முள்ளு செடி வளர்ந்து என்ன பண்ணுச்சு? And choked choked it. நம்ம பாஷையில் சொன்னாங்க கழுத்தை பிடிச்சி கொண்டுட்ட மாதிரி. செடி செத்துடுச்சு, பயிர் செத்து போனது. ஆமென். இதுக்கு இயேசுநாதர் என்ன அர்த்தம் சொல்றாரு? கமான். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னாங்க, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19. Gospel of Saint Mark 4th chapter verse 18 and 19. வசனத்தை கேட்டும் முள்ளுள்ள இடத்துல விழுந்தவங்க அந்த வசனம் விழுந்துச்சே, அது என்ன சொல்ற பாரு? வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும். கவனிச்சுங்க, முள்ளு என்னன்னு சொல்றார் ஜீசஸ். முள்ளு என்ன? எது வசனத்தை கொண்டு போடும், உன்னை பலன் கொடுக்காதபடி எது நிறுத்தினாக்கா ஃபர்ஸ்ட் சொல்றார் முள்ளு. ஃபர்ஸ்ட் முள்ளுனாக்கா வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து உள்ள வந்துச்சான். எஸ், உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இங்கிலீஷ். Now these are the ones which are sown among the thorns, such as hear the word. Continue, ma. You continue. And the cares of this world. One. This is the first thorn. Cares of this world. And the deceitfulness of riches. That is the second thorn. And the lust of other things. Entering in. Choke the word. And it becomes unfruitful. தமிழ்ல இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இவர்களே யாருங்க? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இது யார் சொல்றது ஸ்டேட்மென்ட்? மார்க் சொல்றாரு உலக கவலைகளா. ஃபர்ஸ்ட் என்னங்க? உலக கவலைகளும் இருக்குதா பாருங்க. எஸ், வசனத்தை கேட்டும் படிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும். என்னங்க? உலக கவலைகள். கவலைன்னுக்குதா கவலைகள்னு இருக்குதா? கவலைகள், உலக பிரமாண கவலைகள். நெக்ஸ்ட் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். என்னைக்கும் பணம் சம்பாதிக்கிறதே தான். பணம் கடவுள் தேவையில்லை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும். மற்றவர்கள் மேலே ஆசை. கர்த்தர் சொன்னா இன்னொருத்தர் ஒய்ஃப் மேல ஆசைப்படாத, இன்னொருத்தர் ஹஸ்பண்ட் மேல ஆசைப்படாத, இன்னொருத்தர் வீட்டு மேல ஆசைப்படாத, இன்னொருத்தர் சொந்தமானது எதுவும் ஆசைப்படாத. இவங்க எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் இருதயத்துல முள்ளா போகுது. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்குன்னா இதுங்கெல்லாம் ஒரு முள்ளு. என்னென்ன? உலக கவலைகள். டெய்லி கவலைப்படுறது தான். பிரதர், நான் டெய்லி இதே நினச்சிருக்கிறேன். எப்படி தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியல. மகளை பிபியே வந்துடும் உனக்கு, அவ்வளோதான். இதே நினச்சின்னு. ஆமென். என்ன ஆகுமோ தெரியாது, ஏதாவமோ தெரியாது. இதே ராவும் பகலும் ஒரு பேசுகிறாங்க பார்த்துக்கிறீங்களா? ராவும் பகலும் இதே யோசனை பிரதர். இவங்க விசுவாசியே இல்லை, கிறிஸ்தவருக்கு லாய்க்கே இல்லை. யார் வாயில ராவும் பகலும் எனக்கு இதே யோசனை சொல்கிறாங்களோ நோ. அதுக்கு பதிலாக ராவும் பகலும் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவார், ஒத்துக்கிறேன் நான். ஆமென். ராவும் பகலும் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஓகே நீ வாழ்க. ஆனால் அதே யோசனைங்கிறது ராவும் பகலும் இதே யோசனை பிரதர். ஒரே யோசனை, ஒரே டென்ஷன் பிரதர். டென்ஷன் சிஸ்டர். ஆமென். ஓகே, இதுக்கு இப்போ நான் இதில் டீச் பண்ண கூடாது, சும்மா கொஞ்சம் பேசுனாங்க. கமான். இப்போ மார்க் என்ன சொல்கிறார் பார்த்தா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும். என்னங்க? உலக கவலையும். இங்க அவர் முள்ளு சொல்றாரு பாருங்க, உலக கவலை. தமிழ்ல வந்து கவலை என்குது, ஆனா இங்கிலீஷ்ல கேர்ஸ் தான் வருது. இங்கிலீஷ்ல கேர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஓகே, கேர் தான். ஓகே, இவர் ஒன்னு சொல்றார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும். ஒரு கவலை, ஏதோ உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். மயக்கம். சரி, மார்க்கும் சொல்றாரு, மத்தேயு சொல்றாரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
அவன் மயங்கிட்டு இருக்கிறானா அப்படின்றாங்க. பார்த்துக்கிறீங்களா? பைபிளில் இருக்குது. என்னங்க கவனிச்சுங்க, ஆமோஸ் புஸ்தகத்தில் இருக்கும். என்ன சொன்னாக்கா, வேசிதனம், விபச்சாரம், நெக்ஸ்ட் குடி, இது வந்து ஒருத்தனை மயக்கிடுமா. வைன், சார, இது வந்து மயக்கம், அந்த மயக்கத்தில் தான் இருப்பான். இதில் விபச்சாரம் கூட தான். அவன் ராவானாக இல்லை பகலானாக அதே மயக்கம். எப்போ அந்த பாவத்துக்கு போகலான்ட்டு அதே மயக்கத்தில் இருப்பான். குடி. எனக்கு அண்ணால இதே போல தான் கர்த்தர் சொல்றார், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால், என்ன பண்றான், நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். ஆமென். இங்கிலீஷ், he also that received seed, he also that received the seed among the thorns is he that hears the word, he that hears the word. Actually hears the word. அவன் பிரசங்கம் கேட்கிறான், வசனம் காதுல போச்சு, இருதயத்துல விழுந்துச்சு. He hears the word, but along with thorn is also growing inside his heart. அவன் இருதயத்துல அவனோட அந்த வசனத்தோட கூட பயிரோட கூட எது வளர்ந்து கொண்டிருக்குது, முள்ளும் வளருது. முள்ளு வளர விடாதீங்க. ஏட்டங்களா, அந்த முள்ளு வெளியே போனோம்னா என்ன பண்ணும், நான் அதுவும் சொல்றேன். ஏட்டங்களா, உலக கவலை, சாரி, he also receives the seed among the thorns. Is he that hears the word. Okay, what happens? And the cares of this world, and the care of this world, or cares of this world, and the deceitfulness of riches, and the deceitfulness of riches choke the word, and he becomes unfruitful. he becomes unfruitful. அவனால பலன் இல்லாத போச்சு. லாஸ்ட் ஒரே ஒரு முறை லூக்கா அதை படிச்சுட்டு நம்ம செய்திக்குள்ளா போலாம். கமான். லூக்கா சுவிசேஷம் 8:14. ஜீசஸ் இதில் என்ன சொல்றார் பாருங்க. 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், கவனிங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். என்ன பண்றாங்களா, வசனத்தை கேட்கிறவர்களாய். சரி, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், உலக கவலை நாங்க வந்து இங்க நாங்க பிரபஞ்சத்துக்குரிய கவலை, பிரபஞ்சம்னா கூட ஒரு பக்கம் உலகம் தான், ரைட்டுங்களா? பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தினாலும், பாருங்க, கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்று இன்பங்களினாலும், எக்ஸ்ட்ரா சொல்றார், சிற்றின்பங்கள், pleasures of this world, சிற்றின்பம். இந்த சிற்றின்பம்னா விபச்சாரம், இது வேசிதனம், இது மாதிரி எல்லாம் வரும். வேற வேற மோசமான இதுங்கெல்லாம் வரும். இதுல இன்டெல்ஸ் ஆயிடுறாங்க. சிற்றின்பங்களும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். அதெல்லாம் விழுந்தாக்கா என்ன ஆயிடுது, அந்த வார்த்தை பலன் இல்லாம போயிடுது. சிற்றின்பங்கள், கவலைகள், ஐஸ்வர்யம் சொல்ல, ஐஸ்வர்யத்தினால நாங்க அவங்க இழுக்கப்படுறாங்களா, மயக்கப்படுறார்கள். இங்கிலீஷ்ல பாருங்க 14th word. And the ones that fell among the thorns are those, and that which fell among the thorns are those that when they have heard, go out and are choked with the cares, and riches and pleasures of this life, and bring no fruit to perfection. Amen. Which are the things choke them? The cares and riches and pleasures of this life bring no fruit to perfection. என்னன்னா நசுக்கி போட்டுச்சு. பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். ஓகே, இப்போ நம்ம செய்திக்கு போலாம். ஓகே, கவனிச்சுங்க எல்லாம், எனக்கு எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென். கொஞ்சம் டீச்சிங் இதெல்லாம் நான் டீச் பண்ண தான் இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட், நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென். விதைக்கிறவன் விதைத்தான், அந்த விதையில எந்த ஃபால்ட்டும் இல்லை, விதைச்சவன் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஆனால் கேட்குறாங்க பாருங்க, பைபிளில் சொல்லுது, நீ கேட்குற ஒவ்வொரு வசனமும் உங்க இருதயத்தில் விழுதான். ஏங்க, நீங்க கேட்குற ஒவ்வொரு வசனமும் இருதயத்தில். அதனால தான் இயேசு நான் சொன்னா, நீ கேட்கறத குறித்து ஜாக்கிரதையார். கண்ட செய்திகளை கேள்விப்படாது, கண்ட வார்த்தைகளை, கண்ட காரியங்களை கேள்விப்படாது. கொஞ்சம் பேர் இருப்பானுங்க, ராவும் பகலும் வந்து வெறும் நியூஸ்லேயே இருப்பாங்க. நீங்கள் நியூஸ் கேட்கணும், நானும் கேட்குறேன். அதனால லிமிட்டாக இருக்கணும், எல்லாமே லிமிட்டாக இருக்கணும். ஆமென். லிமிட்டாக இருக்கணும். எங்கள் வீட்டில் கூட நியூஸ் பேப்பர் இருக்குது, நியூஸ் இதெல்லாம் எல்லாம் வந்து லிமிட்டாக இருக்கட்டும். அதிலே நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. கொஞ்சம் பேர் ரொம்ப ஹெல்த்தை பற்றியே, எதை தம்முடைய சுகத்துக்காக இல்லை சரீர இதுக்கே கேர் எடுத்துக்குவாங்க. அவங்க எல்லாத்துலையும் பயந்து தான் வாழ்வாங்க.
எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்வாங்க. நீங்க அப்படியே இருக்க கூடாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் சொல்றாரு, உனக்கு உடலை கொடுத்தவர் அவர் தான், உயிரை கொடுத்தவர் அவர் தான். துணியை காட்டிலும் உடல் முக்கியம் அவருக்கு தெரியும். ஆமென். உடம்பு இருந்தா தான் துணி போட முடியும். ஆமென். 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 ஆனா அந்த உடம்பு இருந்து உயிர் இல்லாட்டி ஒண்ணே இல்ல. அந்த உயிரை கொடுத்தவரும் அவர்தான். உன்னை படைச்சவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உன்னை சுகமாக்க அவரால முடியும். ஆமென். பயப்படாதே, சுகம் என்பது அவரால தான் வரும். Yes. நான் உன் பரிகாரியாக கர்த்தர். ஆமென். நான் உன்னை சுகமாக்குறேன். ஆமென். அதனால சுகத்துக்கு கொஞ்சம் பேர் அதே எண்ணம், அதே எப்போது ஹெல்த்தே வந்து கேர் அதுக்கு எடுக்குவானு நான் சொல்ல, அதுவும் எல்லாம் லிமிட்ல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சரி, அவன் என்ன பண்றான் சாத்தான்னாக்கா 24 hours நோவு கொடுக்க பார்க்குறான். 24 hours எத்தனை அவர்? 24 மணி நேரம். சிலருக்கு பெயின், வலி, வேதனை, தொல்லை. அப்போ நீங்க எவ்வளவு நேரம் வசனம் கேட்கணும் சொல்லுங்க? அவன் அப்படி டியூட்டி பார்க்குறான். நீ எவ்வளோ? நீ 24 மணி நேரம் வார்த்தையில் இருக்கணும். 24 மணி நேரம் வார்த்தை நீ கேட்டாக மெய்யா 24 மணி நேரம் வேலை செய்கிற அந்த வலி நீங்கும், அந்த நோவு நீங்கும். ஆமென். ஏன்னா இந்த வார்த்தையை காட்டிலும் வல்லமை எதுவும் இல்லை. Yes, yes. வார்த்தையினால தான் கர்த்தர் உலகத்தையும் உண்டாக்கினார். ஆமென். வார்த்தையினால அகிலத்தையும் ஆளுகிறார். Yes. அந்த வார்த்தை உன் நோய்களை ஆகும், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றும். ஆமென். உன் பிரச்சனையை மாற்றுங்க. ஆமென். உன் சூழ்நிலையை மாற்றும். ஆமென். அந்த சூழ்நிலையும் பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை பஞ்சாயத்துக்காரர்கிட்ட இல்ல மனுஷங்கிட்ட இல்ல, உன் கையில இல்ல, தேவனுடைய வார்த்தையில இருக்குது. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு விசுவாசிக்கிறீயோ அவ்வளவு வல்லமை வரும். ஆமென். 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 24 hours. எஸ். வசனத்தை கேட்டே இருங்க. ஆமென். செய்தி கேட்டே இருங்க. செய்தி கேட்டே இருங்க. பாருங்க, நோவு தானா போயிடும். ஆமென். அது எப்படிப்பட்ட வியாதினா இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், வசனத்தை கேளுங்க. கேன்சரை காட்டிலும் அப்பா பெரியவர். ஆமென். ஆமென். கேன்சரை காட்டிலும் அப்பா பெரியவர். அவருடைய நாமம் பெரியது. ஆமென். அவருடைய காயங்கள் பெரியது. ஆமென். அவருடைய தழும்புகள் பெரியது. Yes, yes. அவருடைய தழும்பினாலே நீங்கள் சுகமானீர்கள். ஆமென். அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒண்ணு. ஆமென். 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 முதல் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த இந்த இது வந்து ஃபுல்லா வந்து நான் சொல்றேன், கேட்கறத பத்தி தான் இருக்குது. என்னங்க? கேட்கிறது. எதை கேட்கணுமா? வசனத்தை. கண்ட கதையை கேட்க கூடாது. சில பிரசங்கியாருங்க வந்து கதை அடிச்சுட்டு போயிடுவாங்க. நோ, வசனத்தை கேட்கணும். வசனம், தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நீங்க கேட்கிறீங்களோ, எவ்வளவு வசனத்தை பாக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஆமென். 24 hours. அவன் பாருங்க 24 மணி நேரம் வேலை செய்யறான். உனக்கு நோவு கொடுக்கிறதுக்கு, வலி கொடுக்கிறதுக்கு. வலி 24 மணி நேரம் இருக்குதா? 24 மணி நேரம் வசனத்துல இறங்கு. ஆமென். ஆமென். எஸ். நீ இறங்கு. ஆமென். 24 மணி நேரம் அவன் வேலை செய்யறான், வலி வேலை செய்யுது, நோ வேலை செய்யுதுன்னா 24 மணி நேரம் நீ வார்த்தையில இறங்கு. ரொம்ப பெஸ்ட் ஐபாட் தானே? ஐபாடுன்னு அது வெறும் செய்தியே நீங்க போட்டு கேட்கலாம். வார்த்தையை கேட்க இல்ல இந்த பைபிளை வந்து ரீட் பண்றது கூட நீங்க கேட்டே இருங்க. பாருங்க, அவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகமா. ஆமென். கவலை, எல்லாத்துக்கும் கவலைப்படுறது. இன்னைக்கு கவலை பற்றி தான் நான் கொஞ்சம் பேசி போய்க்கிறேன். ஆமென். டென்ஷன் எல்லாம் டென்ஷன் ஏன் வருது? கவலை. டாக்டர் சொன்னாங்க நீ போன டென்ஷன் ஆகக்கூடாதுங்க, டென்ஷன் ஆகக்கூடாது. அவர் அப்படித்தான் சொல்லுங்க, டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம எப்படி டென்ஷன் ஆகாது இருக்கிறது பாரு, இவர் பெரிய டாக்டர் வந்து சொல்றாங்க வீட்டில். அவர் சொல்றாரு கவலைப்படாத, டென்ஷன் ஆகாதுன்றாரு. எப்படிங்க டென்ஷன் ஆகாது இருக்கிறது? ஆமென். ஆமென். ஆமாங்க. இயேசு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. உன் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தண்ணியை கடவுது. கோபத்தோட போய் தூங்காத. கோபத்தோட டென்ஷனோட தூங்கினா பிபி ஜாஸ்தி ஆகும், ஸ்ட்ரோக் ஆகும். ஆமென். ஆமென். அந்த பாழா பொண்ணுன்னு மன்னிச்சிடு, அந்த பாழா பொண்ணுல மன்னிச்சிடு, தூங்கிடு நல்லா சந்தோஷமா. ஆமென். அந்த டென்ஷனோட ஏன் போற? அப்படியே பா மகனா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அந்த தூக்கத்திலேயே அப்படியே போனாக்கா கனவு கூட டென்ஷனா வரும் உனக்கு. டென்ஷனா தான் கனவு கூட வரும். அந்த ஆமென். அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிபி ஸ்ட்ரோக்கு இதுதான் வரும். வேண்டாங்க. கர்த்தர் அதான் சொல்றாரு, என்ன தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உன் கோபம் தணிஞ்சிடணும். சூரியன் மறையும் போதே உன் கோபம் தணிஞ்சிடணும். 1000 பிரச்சனை இருக்கட்டும், கோபத்தெல்லாம் விட்டுட்டு அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணால் தானே கோபம் போடும். ஆண்டவரே அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே இறக்கி விட்டுருங்க, எல்லாம் சொல்லிடுங்க. இப்படியெல்லாம் ஆயிடுச்சாப்பா
ஆனா எனக்கு தெரியும் நீங்க எனக்கு உதவி செய்வீங்க. Amen. நீ எனக்கு தெரியும் நீங்க Amen. எனக்கு ஹெல்ப்பர், நீ Amen. எனக்கு சகாயர், நீ உதவி செய்வீங்க நான் அறிவேன். சீக்கிரத்துல இந்த பிரச்சனை மாறப்போகுது, சீக்கிரம் இந்த தொல்லையில இருந்து நான் விடுதலை பெற போகிறேன். Amen. எங்க அப்பா எனக்காக கிரியை செய்கிறீர். Hallelujah. எங்க அப்பா எனக்காக கிரியை செய்கிறீர், நடப்பிக்கிறீர். சீக்கிரத்துல இந்த கடன் பிரச்சனை தீர போகுது, சீக்கிரத்துல என் பெண் பிரச்சனை தீர போகுது, என் பையன் பிரச்சனை தீர போகுது, நான் விசுவாசிக்கிறேன். இப்படி பண்ணுங்க. அதே டென்ஷன்ல நீங்க தூங்குனீங்கன்னா மெய்யாவே உங்க ஹெல்த் கெட்டுரும். அதனால தான் ஏசுநாதர் சொன்னா கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டிக்க முடியும். சப்போஸ் நான் கவலைப்பட்டேன்னா ஒரு அடி வளர்ந்துடுறேன்னாக்கா இவ்வளோ கவலைப்படுவேனே நான். எவ்வளோ கவலைப்படுவேன் அப்படியே கவலை கவலை கவலை. நான் இப்படி கவலைப்படப்பட ஒரு அடி மேலே போயிட்டேன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இல்லை, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. Amen. எனக்கு என்ன அதில் கவலையை எடுத்து தள்ளுங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் ரைட்டுங்களா, எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க பாருங்க. பண விஷயத்தில் டென்ஷன், குடும்ப பிரச்சனையில் டென்ஷன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது குடும்பத்தில். நான் என்ன சொல்றேன்னாக்கா சீக்கிரத்தில் அது மாறிடும். பயப்படாத. அவர்கிட்ட சொல்லு, உன் குடும்ப பிரச்சனை அவரால் மாற்ற முடியும். எஸ், எல்லாத்தையும் சரிப்படுத்த அவரால் முடியும். ஏன் உன் மேலே டென்ஷனை போட்டு கொண்டு இருக்கிற? சொல்லு, அப்பா இந்த பிரச்சனையை காட்டில் நீ பெரியவர், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சொல்லு, எங்க மாமியாரை காட்டில் நீ பெரியவர், நான் விசுவாசிக்கிறேன். எங்க மாமனாரை காட்டில் நீ பெரியவர். ஏன் நீ ஏன் சிரிக்கிற? எனக்கு இல்லை. நைஸா என்ன மாட்டி விடுறியா? ஆமென். அல்லேலூயா. போய் தாய்மார் சொல்லு, என் மருமகளை காட்ட நீ பெரியவரப்பா. ஆமென். வரலையே, நல்லுங்க, நம்ம சர்ச்சுக்கார நல்லுங்க. என் மருமகளை காட்ட நீ பெரியவரப்பா, என்னை காப்பாற்றுவீர், காப்பாற்றுவீர். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எடுத்து வைங்க. அதான் தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உனக்காக ஆதரவு கொடுக்க ஒரு தேவன் இருக்காருங்க. யார் ஆதரவு கொடுக்கறாங்களோ இல்லையோ இவர் ஆதரவு கொடுவார். மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பார். இவர் ஒருவர் ஆதரவா இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் உனக்கு ஆதரவாக, அவர் உனக்கு பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்பவன் யார்? When the Lord is for you, who can be against you? உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறாருங்க, உனக்கு ஆதரவா இருக்காருங்க. பயப்படாதீங்க, யுத்தத்தில் அவர் தோக்குறது இல்ல, அவர் எப்போதும் ஜெயம் பெற்றவர். நீ தோக்க மாட்டாய், நீ அவரை நம்பி வாழு. உனக்கு ஆதரவு அவர்தான். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். ஹalleluya. அந்த கடன் பிரச்சனை அப்படியே உன்னை விட்டுருவார் நினைக்கிறீங்க? பயப்படாதீங்க, சீக்கிரத்தில் கடன் போயிடும். ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென், ஆமென், ஆமென். நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறாய். எஸ், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். டெய்லி சொல்லுங்க, நான் கடன் வாங்குவதில்லை, अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறேன். நான் பேங்கே நடத்த போறேன், பேங்கரா இருக்க போறேன். ஆமென். ஃபைனான்ஸ் நடத்த போறேன் சொல்லு பாரு. இதெல்லாம் ஆமா, வட்டிக்கார இயேசு அவரே சொல்றாரு, என் காசை நீ பேங்க்ல போட்டுச்சுன்னா வட்டியோடு வாங்கிட்டு இருப்பேன்றார் இயேசுநாதர். ஆமென், ஆமென். ஹalleluya. ஹalleluya. பேங்க்லாம் நடத்தணுங்க, பேங்க் நடத்தணும். சில ஃபைனான்ஸ் இதெல்லாம் அது பண்ணுவீங்க நீங்க, நல்லது. நீங்க கொடுக்குறவளா தான் இருக்கணும்னு தான் கடவுளுடைய வார்த்தை. ஒரு லிமிட் இன்ட்ரெஸ்ட் அப்படி ஏதோ கொடுத்து நடத்துங்க. ஆமென், ஆமென். பைபிள்ல நான் ஃபைனான்ஸ் பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் ரைட்டுங்களா. கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்நியர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், வட்டி வாங்கலாம், ஆனால் உன் சகோதரன்கிட்ட வாங்கக்கூடாது, அவனுக்கு தாராளமாக கொடு அப்படின்னு சொல்கிறார். அந்நியர்கிட்ட அதுவும் அநியாய வட்டி இருக்கக்கூடாது. நீ நார்மலாக இதை வாங்கலாம் ரைட்டுங்களா. இன்றைக்கி நம்ம நகையை வச்சாதான் அவங்க என்ன 2% கொடுக்குறாங்க நம்ம நகை. ஸோ நீங்கள் ஒரு தோராயமாக எது நீங்கள் நல்லதை செய்யணும். கர்த்தர் அதனால இன்னும் தெரியுமா, கடன் கொடுக்கிறவனே கர்த்தர் பிரியப்படுறார். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது இறங்கி கடன் கொடுக்கிறான். நீதிமான் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, இறங்கி கடன் கொடுக்கிறான். டவுட்டாக இருக்குதா நீதிமான் கடன் கொடுக்குறது? 112ஆம் சங்கீதத்திலலாம் பாருங்க, இறங்கி கடன் கொடுக்கிறான். அவனை ஜனங்க வாழ்த்துவாங்க. அல்லேலூயா, ஆமென். சரி, நான் அதை பற்றி ஏற்கனவே சிலர்கிட்ட பேசியிருக்கிறேன்.
சரி இப்போ ஏதோ சும்மா டச் பண்ண ஓகே. நான் இது எதுக்கு பேசுங்கிறேன்? டென்ஷன். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க நீங்களே கடன் கொடுக்கலாம் மாறுவீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்க, நீ கடன் கொடுக்கணும். எஸ் எஸ். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ கடன் கொடுப்பாய். அநேகர் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஆமென். நீ கொடுக்கிறவனா தான் கர்த்தர் வைக்கார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை கர்த்தர் மற்றவர்கள் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் இருங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். இப்போ விஷயத்துக்கு வரலாம். அந்த பண பிரச்சனால டென்ஷன், குடும்ப பிரச்சனால டென்ஷன் கேட்டுங்களா? வேற பலவீனத்தினால டென்ஷன், எல்லாம் ஹெல்த் கேர் பண்றது. நெக்ஸ்ட் ரொம்ப பிரச்சனை தரமா, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம். இதுதான் வந்து ரொம்ப பெரிய டென்ஷனா. கமான். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31. Gospel of Matthew chapter 6 verse 31 onwards. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எல்லாம் பாருங்க, கவலைப்படாதிருங்கள். என்ன சொல்லுது? கவலைப்படாதிருங்கள். கமான் படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். சத்தமா கவலைப்படாதிருங்கள். ஹைலைட் தி வேர்ட், கவலைப்படாதிருங்கள். கேட்டீங்களா? உண்டான சொல்லுங்க, எல்லாம் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். இதை யார் சொன்னதுங்க? இயேசுநாதரே சொல்றாரு, கவலைப்படாதிருங்க. ஆமென். பெஸ்ட் டாக்டர் அவர்தான். இன்னைக்கு எந்த டாக்டர் கிட்ட போய் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான். கேட்டீங்களா? இது நம்ம பெஸ்ட் டாக்டர். ஜீசஸ் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் therefore do not worry. do not worry. இந்த இதுவே நல்லா இருக்குது பாருங்க. therefore take no thought. நினைச்சு கூட பார்க்காத, அதை யோசனை இருக்காத. take no thought. Take no thought saying, what shall we eat? What shall we eat? Or what shall we drink? What shall we drink? Or what shall we wear? What shall we wear? Or clothes. Amen. Take no thought saying, what shall we eat? Or what shall we drink? Or what shall we wear? Or clothes. என்னத்தை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் மனசுல கூட நினைக்காத, யோசிக்க வேணாம். ஏன்? நான் கொடுக்கிறேன்றார் கர்த்தர். துணி தானமா உனக்கு வேணும், நான் தரேன். ஆமென். உனக்கு சாப்பாடு தானே வேணும், படைச்சவர் நான் உனக்கு தரேன். தண்ணி தானே வேணும், நான் உனக்கு அனுப்புறேன். ஆமென் ஆமென். எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். ஹalleluya. இதெல்லாம் போட்டு டென்ஷன் படுத்திக்காத. ஆனா இதே யோசிச்சுப்பாங்க கொஞ்சம் பேர், நாளைக்கு என்ன ஆகுது, நாளைக்கு என்ன சாப்பாடு. ஆமென் ஆமென். இல்லையே, அரிசி ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, பணம் இல்லையே அப்படின்னு இதே டென்ஷன் இருப்பாங்க. அவங்கள பத்தி இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஞானிகள் அஞ்ஞானிங்க, நாட் வைஸ். வைஸ்னாக்கா அறிவாளிங்க. ஃபூலிஷ் ஒன். நான் முட்டாளுங்க தான் தேடிப்பாங்க. சாப்பாடு எங்க கிடைக்கும் எனக்கு? நீ எங்க பைபிளை படிச்சா தெரியுது. என்னங்க பைபிள் என்ன சொல்லுது? சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை விசுவாசிகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஏங்க லாக்டவுன் வந்துச்சு, எத்தனை நாள் யாருக்கு வேலை இல்லை? கர்த்தர் உங்களை ஒரு வேளை பட்டினியா விட்டாரா? சொல்லுங்க, ஒரு வேளை பட்டினியா விட்டாரா? இல்லை. எங்க வீட்டுல விடலங்க. எங்க வீட்டுல விடல. எனக்கு ஒரு பெரிய லெசன் கத்து கொடுத்தார். ஆமென். ஏன்னா பெரிய லெசன், the Lord alone is my source. ஆமென். எனக்கு கர்த்தர் தான் ஆதாரம், அவர்தான் சோர்ஸ். அதன்ற வார்த்தையை தான் எனக்கு கர்த்தர். ஆமென். 3-4 மாசம் எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும். கர்த்தர் கிருபையில எல்லாருக்கும் கொடுத்தோம். ஆமென். கேட்டீங்களா? எக்ஸப்ட் எனக்கு தெரியும் சிஸ்டர் உங்களுக்கு தான் கொடுக்க முடியல. கேட்டீங்களா? எஸ். பிரவீன் பிரமோதுக்கு மீதி எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லாம் பாஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாம் பேருக்கிறவங்க, வாட்ச்மேனு எல்லாருக்கும் கொடுத்தோம். ஆமென் ஆமென். அது எத்தனை மாசம்? 4 மாசம் கொடுத்தோம். இந்த முறையை கொடுத்தோம், போன இதுலயும் கொடுத்தோம். எங்க நானும் ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்கு போல, ஜனங்களும் வர முடியாது, யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அற்புதமா கர்த்தர் தேவைகளை
சிலர் ஓடி வந்து வீட்டிலே கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் போன லாக்டவுனா ரொம்ப சீரியஸ், யாரும் வெளியே கூட விடல. போலீஸ் வந்து திட்டாங்க. அப்போ கூட கொஞ்சம் பேர் வந்து கொடுத்துட்டு போனாங்க. சில அப்போ தான் எனக்கு ஃபோன் பேனா என்னன்னு தெரியும், கூகுள் பேனா என்னன்னு தெரியும். ஆனால் எனக்கு முன்னே எல்லாம் தெரிஞ்சு வச்சு யார் பாஸ்டர் மாறன், வெரி குட் வாழ்க. அவர் சொன்னார், ஐயா கூகுள் பே ஃபோன் பே எல்லாம் பண்ணு அப்படின்னாரு. சார் அவர் பேச்சை கேட்டு பண்ணேன், கொஞ்சம் நல்லா போச்சு. ஆமென். இது கரெக்டாக கற்றுக்குத்தா இருப்பார். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பல இது எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடியே நான் சொல்கிறேங்க, 10,000 rupees எல்லா லாக்டவுன்லேயும் ஐயா உடைய குடும்பத்தாரை அவங்க கொடுத்தாங்க. யாரே லக்ஷ்மணையா பிரதர் அவங்க குடும்பம் 10,000 இப்பயும் கொடுக்குறாங்க தான். அப்படியே வாங்குறது. ஒரு முறை அவருக்கு ஞாபகம் இருக்குது, அழுதுட்டேங்க, வாங்கி கையில் வாங்கி 10,000 ரூபாய் வாங்கி அழுதுட்டேன் நான். ஒரு பைசா இல்லை. உடனே சதீஷ் பாஸ்டர் போட்டு அனுப்பு. கர்த்தர் எனக்கு டீச் பண்ணார். நான் தான் சோர்ஸ். உனக்கு ஊழியம் இல்லை பாரு, ஊழியம் இல்லை, எங்க வீட்டுக்கு போறியா, நீ எங்கேயும் போல, ஊழியம் இல்லை, சர்ச் இல்லை, ஆனா பணம் ஒண்டி வருது பாத்தியா, எல்லாம் நான் தான் தரேன். ஆமென். Praise the Lord. என் கண்கள் திறக்கப்பட்டது. Thank you Lord. ஊழியம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனா பணம் வருது. Jesus. சில நல்ல விசுவாசிகள் ஓடி வந்து எல்லாம் கொடுத்துட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு போனாங்க. சில நல்ல விசுவாசிகள், சில இன்னும் டியூக்குறாங்க, சர்ச்சு கடவுளுக்கே டியூக்குறாங்க. 4-5 மாசம் கொடுக்காத, எல்லாம் சேர்த்து கொடுக்கணும். எங்க கொடுக்காட்டி. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்ல லெசன் ஐ லேர்ன்ட். அப்போதான் என் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. நான் நினச்சதுனால ஊழியம் தான் ரொம்ப பெருசு, ஊழியத்தினால தான் நான் பிழைக்கிறேன். நோ, ஊழியத்தினால நான் பிழைக்கல, சர்ச்சினால தான் நான் பிழைக்கிறேன். நோ, சபையினால பிழைக்கல, அவரால தான் பிழைக்கிறோம். அவர்தான். கையை தட்டுங்க. சர்ச்சை காட்டிலும் ஊழியத்தை காட்டுறேன். எங்க அப்பா பெரியவர், எங்க அப்பா பெரியவர். ஆமென். அதுவும் இந்த சபையில வந்து எத்தனை பேர் 20 மெம்பர்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். இது இல்லாத எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பாஸ்டர்ஸுங்க வெளியிலலாம் எல்லாம் கேட்டாங்க. எல்லாருக்கும் நார்த் இந்தியாவிலேருந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி வச்சாங்க. அட்லீஸ்ட் என்ன முடிஞ்சு ஒரு 1000, 500, 1000 அப்படி அனுப்பிச்சி வச்சாங்க. எந்த லாக்டவுனில் இது வரைக்கும் கூட செய்துன்னுக்குறோம் ஊழியம், அந்த மாதிரி ஊழியம். ஆமென். கவலைப்படாத, பணத்தை மாத்திரம் கவலைப்படாதீங்க. அப்பா பெரியவர், சந்திப்பாருங்க. ஆமென். அப்பாவால முடியாது எதுவும் இல்லை. ஆமென். அவர்கிட்ட வத்தாத பேங்க் இருக்குது. எதுக்கு நீ கவலைப்படுற? அவர் சொல்ற வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது, எல்லாத்தையும் திறப்பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மாட்டோம், ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென். உனக்கு கொட்டோன்னு கொட்டுவார். உன் கடன் பிரச்சனை அடைய போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். Thank you Lord. கர்த்தர் செய்வார். ஆமென். சரி, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இங்கிலீஷ் தமிழ்ல படிப்பா. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். என்னத்த சாப்பிடுவோம், என்னத்த உடுத்துவோம், துணி எங்க, சாப்பாடு எங்க, தண்ணி எங்க, நாளைக்கு எங்க வாடிகை, இப்படி எல்லாம் கவலைப்படுறவங்கள கர்த்தர் சொல்றார், இது அஞ்ஞானி தானா? யாரு? ஃபூல், முட்டாள் தான். என்னை குறிச்சு அறிவில்லாதவன், பைபிளை படிக்காதவன், என்னை பத்தி தெரியாதவன், அவன் தான் இப்படி யோசனை பண்றான் கர்த்தர். எங்க வாடிகைக்கு எங்க போறது, எல்லாம் இதெல்லாம் வருது. எதை பிடிப்போம், எதை உடுப்போம், எதை சாப்பிடுவோம், நெக்ஸ்ட் எங்க தங்குவோம் அப்படின்னு கேட்டா உனக்கு அதெல்லாம் வந்து அஞ்ஞானி தான் தேடும். ஆமென். உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் தங்க உனக்கு வீடு தருவார். ஆமென். கர்த்தர் வீடு தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும், உனக்கு வீட்டு வாடகை வேணும், இல்லாவிட்டா வீடு வேணும், இல்லாவிட்டா தண்ணி வேணும், எல்லாம் வேணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். உனக்கு ஹஸ்பண்ட் வேணும், உனக்கு மனைவி வேணும், உனக்கு பிள்ளைங்க வேணும், உனக்கு குடும்பம் வேணும், அவருக்கு தெரியும். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எப்போ கல்யாணம் கூட தெரியும், அவருக்கு தருவார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க,
எங்க அப்பா எல்லாம் அவருக்கு தெரியும்னு சொல்லுங்க. எங்க அப்பாக்கு எல்லாம் தெரியும் சொல்லுங்க. எங்க அப்பாக்கு எல்லாம் தெரியும். அப்பாக்கு எல்லாம் தெரியும். ஆமென். எஸ். எனக்கு என்னென்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். ஆமென். எனக்கு என்னென்ன வேணும்னு அவருக்கு ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் எல்லாம் அறிந்திருக்கார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் ஜீசஸ் பாரு ஏன் அப்பான்னு சொல்ல உங்க அப்பாக்கு தெரியும். ஆமென். உங்க அப்பாக்கு தெரியுங்களாங்க? ஆமென். அப்பா. ஆமென். டாடி. எஸ். தள்ளியா தன்றியா? తండ్రి 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 ఉండంటే ఉండి చెప్పలేదంటే తండ్రి. ஆமென். ஹalleluya. ஆமென். நான் இந்த டயலாக் இதுல கூட பேசிட்டேன். சித்தூர்ல பாஸ்டர் கிட்ட. ஹalleluya. உங்க அப்பாவுக்கு தெரியும். ஆமென். அப்ப பார் ஜீசஸே சொல்றாரு அவர் யாருமா? கடவுள் யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா. எஸ். பிரைஸ் காட். இங்கிலீஷ்ல பாருங்க. For after all these things. இது ரொம்ப கேவலமா சொல்லுது. After all these things. இதெல்லாம் என்னங்களா? After all these things. Do the Gentiles see? Only the foolish people, Gentiles who doesn't know God, they will seek after it. Okay. For your heavenly Father. For your heavenly Father knows that you have need of all these things. For your heavenly Father knows that you have need of all these things. உங்க அப்பாவுக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு கூட வேணும். ஆமென். சாப்பாடு உனக்கு வேணும்னு தெரியும். வாடகை காசு வேணும்னு தெரியும். இல்ல நல்ல ஒரு வீடு உனக்கு வேணும்னு தெரியும். உனக்கு வேலை வேணும்னு தெரியும். இப்போ இதெல்லாம் வேணும்னா என்ன பண்ணும்? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. கவலைப்படாதன்னு சொன்னாரு. அதுக்கு அவரே என்ன பண்றாரு? கவலைக்கு ஆன்டிடோட் கொடுக்குறார். விஷம் ஏறிச்சுனாக்கா அதுக்கு விஷ முறிவு ஒரு ஊசி கொடுப்பாங்க. ஆன்டிடோட், ஆன்டிவெனம். ஆமென். ஆன்டிவெனம். ஆன்டிவெனம்னா ஆன்டி, இந்த ஆன்டி விஷ மாதிரி அந்த ஆன்டி நினைக்க போறீங்க. ஆன்டிவெனம் அந்த ஆன்டில ரைட்டுங்களா? ஆன்டிடோட். கர்த்தர் என்ன சொல்றாரு? கவலைப்பட்டாதான் டென்ஷன் வருது, அதனால தான் பிபி வருது, தொல்லை வருது. இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா நீங்க பாருங்க. முதலாவது அழுத்தி சொல்லத்த முதலாவது எல்லாம் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது கர்த்தர் சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதி இல்ல, அவருடைய நீதியை தேடுங்கள். கை தட்டு. ஆமென். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். 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 இப்போ ஒன்னு சொல்லட்டுமா? அடக்கமா சொல்றேன். With respectfully I say, you have come here to seek his kingdom. Amen. And his righteousness. Amen. அடக்க ஒடுக்கமா அலட்டாம நான் சொல்றேன், நீங்க எல்லாம் அதை தான் தேடி வந்திருக்கீங்க. ஆமென். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்துல கூடி இருக்கார்களோ அவர்கள் மத்தியில இருக்கின்றார். உன் டென்ஷனை எடுத்து போடுகிற இடம், உன் டென்ஷன்ல இருந்து விடுதலை தருகிற, உன் பிரச்சனையில இருந்து விடுதலை தருகிற இயேசுவிடத்துல வந்திருக்கீங்க. ஹalleluya. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்க, அவருடைய நீதியை தேட வந்திருக்கீங்க. ஆமென். நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி. ஹalleluya. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமென். இப்ப கொஞ்சம் பேர் கம்பளி போத்தி கொண்டு தூங்கி கொண்டிருப்பார்கள். 2வது சர்வீஸ் கூட வரமாட்டாங்க, 3வது சர்வீஸ் கூட காலையில் வரமாட்டாங்க. அவங்க எதை தேடுறாங்கன்னு உனக்கே தெரியும். எதை தேடுறாங்க? ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது நீங்க தேடினீங்கன்னா போதும், ஏசப்பாவை தேடினீங்கன்னா போதும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாத்தையும் கூடி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். 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 ஹalleluya. எல்லாத்தையும் கூட கொடுக்கப்படும். ஹalleluya. ஹalleluya. பாஸ்டர், இந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட கொடுக்கிறது தப்பு. சரிங்களா? இங்கிலீஷ்ல பாருங்க. But seek you first the kingdom of God. See, what is the antidote God gives? Seek ye first. God wants you to seek something first. எதை ஒன்று தேட சொல்றார். இங்கிலீஷ்ல டக்குனே வருது. Seek ye first. Seek ye first. The kingdom of God. The kingdom of God and his righteousness. First you have to seek the kingdom of God and his righteousness. Then what will happen? And all things, these things shall be added to you. Shall be added to you. ஏங்க மேக்ஸ் படிக்கிறவங்க ஆடட், இது தேடுங்க, இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன்றார். ஆமென். ஆமென். இதெல்லாம் சேர்க்கப்படும். இதுல பாருங்க பாசிவ் வாய்ஸ் இருக்குது. added, will be added, shall be added னா தெரியுமா? தானா வந்துருமா?
வந்து சேரும். passive voice. எஸ். passive voice னா தெரியுங்களா? shall be added. அது தானா வரும்ங்குது, தானா சேர்ந்து வரும். ஆனா நீ தேட வேண்டியது அவரை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ தேட வேண்டியது அவருடைய நீதியும். முதல் நீ தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் நெக்ஸ்ட் அவருடைய நீதியையும். இத தேடினாக்கா தானா உனக்கு தேவையான வீடு, உனக்கு தேவையான காரு, உனக்கு தேவையான மாப்பிள்ளை, உனக்கு தேவையான மணப்பெண், உனக்கு தேவையான பணம், உனக்கு தேவையான வீட்டு மனை எல்லாம் கூட கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். நீ கடவுளை தேடினே இரு, எல்லாம் தானா வருதான். கை தட்டு, கை தட்டு. ஆமென், 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 ஆமென். இட்ஸ் இன் passive voice. passive voiceனாக்கா நீ செய்யற மாதிரி இல்லை, அதே வந்துருதான். shall be added unto you. எல்லாம் தமிழ்ல வந்து கூட கொடுக்கப்படும், எல்லாமே சேர்க்கப்படும், வந்து சேர்ந்துரும். ஆமென். எல்லாம் கரத்தை உயர்த்துங்க. ஜீசஸ். எல்லாம் வந்து சேர்றதுக்கா நன்றி சொல்லுங்க. எல்லாம் வந்து சேர்றதுக்கா நன்றி. எல்லா ஆசீர்வாதங்களும் அப்படி சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்திலே என்னை தேடி வருகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆமென், ஆமென். எல்லாம் வருதுங்க. ஆமென். சொல்லிட்டீங்களா? அப்பா உமக்கு நன்றி சொல்லிட்டீங்களா? அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டீங்களா? எல்லாம் உன்னை தேடி வரப்போகுது. எல்லாம் தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கும். ஆமென். நீ என்ன எதிர்பார்க்கிற? கர்த்தர் அதுவும் சொல்றார், நீ நினைக்கிறதுக்கும் நீ கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமா செய்வார். ஆமென். He is always expecting he is exceeding your expectation. Yes. God always exceeds your expectation. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றியோ அதை காட்டில அதிகமா செய்வார். ஆமென். சீக்கிரத்துல செய்ய போறார். ஆமென். நீ எதிர்பார்க்கிற காரியம் வந்து ரொம்ப சீக்கிரத்துல கர்த்தர் நடத்தி தர போகிறார். Praise God. நல்லபடியா நடக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் கூட கொடுக்கணும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஹைலைட் பண்ணு. தேவதர் பொழுது வந்தா போது போனா பிதர், பொழுது வந்தா போது போனா பிதர், அதே பிதர். மனாங்கட்டி சிஸ்டர் அங்க படி. ஏசுநாதர் என்ன சொல்றார் பாரு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாங்க நாளைக்காக கவலையே படாத, இன்னைக்கு ஜாலியா இருன்றார். இன்னைக்கு ஜாலியா இரு. பாயா ஆர்டர் பண்ணி ஆயா கடையில் வாங்கி சாப்பிடு. மாயா கையால் சாப்பிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஹalleluya. பாயா சாப்பிட்டு இந்த பேயா அழிவன்றியா? சரி விடுப்பா. ஹalleluya. ஆமென், ஆமென். இன்னைக்கு சந்தோஷமா இரு, நாளைக்கு கவலைப்படாத. ஏங்க நாளைக்கு இது பிரச்சனையே எடுத்து இன்னைக்கு சேர்த்து இப்படி ஆயிடுமா? அதான் அதுக்கு தான் பயங்கரம் இந்த அன்பிலீஃப். அது மோசமான அன்பிலீஃப். இப்படி ஆடுமா இப்படி நந்துருமா? நீ தப்பா பேசினா உன் நாக்கு அப்படி வெட்டி போடுன்னு சொல்லலாம். இப்படி யோசிக்கிறியா? உன் மூளை ஃப்ரை பண்ணி சாப்பிட பைத்தியம். காலையில் திட்டம் நாளைக்கு கொடுத்து ஏன் கவலைப்படுற? ஹalleluya. ஆமென். அப்பா நடத்துவார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நடத்துவார் சொல்லுங்க. அப்பா நடத்துவார் சொல்லுங்க. அப்பா நடத்துவார். எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். அவர் நடத்துவார். ஆமென். அப்பா மேல உங்களுக்கு கவலை என்னங்க? அவர் இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா நீங்க? அந்த ஒரு பாட்டு வரும், சின்னஞ்சிட்டு குருவியே உன்னை அழகாக படைச்சது யாரு, இங்கும் அங்கும் பறந்துக்கிட்டு உல்லாசமா திரும்பி அழகாக படைச்சது யாரு. அப்போ அது சொல்லும், எனக்கு படித்தவர் கடவுள் அப்படின்னும். எனக்குலாம் அதில் அந்த பாட்டில் லாஸ்ட்டில் வரும், ஏன் மனுஷருங்க மாத்திரம் அப்படி கவலையோடு இருக்கிறாங்களே, நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்கனாக்கா அதுங்க சொல்லுது அவங்களுக்கு அப்பா இருக்கிறாருன்னு தெரில, ஆனால் நாங்கள் டெய்லி அப்பா இருக்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கோம். அப்பா இருக்கிறது தெரியுது, ஆனால் அவங்களுக்கு அப்பா இருக்காருன்னு தெரியல. மனுஷனுக்கு தெரியல. கவலைப்படுறதுல எந்த மிருகனா கவலைப்படுதா பாரு. எந்த பாம்புனா உக்காந்து இப்படி யோசிச்சுக்குதா, எலி எப்போ கிடைக்கும்? எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? எந்த பாம்புனாடி உக்காந்து யோசிச்சு எலி எப்போ கிடைக்கும், எதனா கிடைக்கும்னு? காக்கா வேதனையோடு
அப்படின்னா என்ன ஜோர கத்து கான் கத்துன்னு போதுங்க. ஒரு பறவை கவலைப்படுறதுல, ஒரு மிருகம் கவலைப்படுறதுல, மண்ணாங்கட்டி இந்த மனுஷன் தான்ப்பா எல்லாத்தையும் குறித்து கவலைப்படுறான். இயேசுநாதர் சொல்றார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். சத்தமா சொல்லுங்க, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். சத்தமா, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இத சொன்னீங்கன்னா அந்த கவலை போயிடுங்க. ஆமென். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அப்பா சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமென், 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 ஆமென். அப்பா சொல்லுகிறார். ஹalleluya. அப்பா ஆமென். நாளைக்காக கவலைப்படாத. எஸ் 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 எஸ். அவர் சொல்லிட்டார்னா வீடு தானா வந்துரும். அவர் சொன்னா கவலைப்படாதபான்டா. எஸ். நீ எதிர்பார்க்கிறது கிடைக்கும். ஆமென். ஆனா அப்பா வார்த்தை. ஆமென். ஓகே. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அன்னைக்கு பாடே போதும். நாளை இது பாடம் இன்னைக்கே சேர்த்துக்கிறேன்றார் கடவுள். ஒரு நாளுக்கும் பாடு இருக்குது. அந்த பாடம் வந்து இன்னைக்கே சேர்த்துக்கிறியா? நாளைக்கு விட்டு வை. இன்னைக்கு நடத்தினார் அப்படி நினைச்சுக்கோ. இன்னைக்கு வரைக்கும் நடத்தினார் எங்க அப்பா. நாளைக்கு நடத்துவார். நேத்து வரைக்கும் நடத்தினார். பணம் இல்லாத நேரத்தில் நடத்தினார். ஆமென். நோவு இருந்த சமயத்தில் அற்புதமா என்ன சுகமாக்கினார். அதிசயமா என் வாழ்க்கையில கிரியை செய்தார். இன்னி வரைக்கும் காத்தவர் எபினேசர். எங்க அப்பா எபினேசர். இனியும் காப்பார். இனியும் காப்பார். அவர் நடத்துவார். ஆமென். யெகோவா ஈரே நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. எஸ் எஸ் எஸ். ஆமென், ஆமென். ஆகையா நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். Therefore take no thought for tomorrow. Beautiful word this is. Take no thought for tomorrow. கர்த்தர் நாளைக்காக என்னவா தாட்னா என்ன தெரியுங்களா? யோசிக்காதடா. Take no thought. தமிழ்ல வந்து கவலைப்படாதன்னு நான் சொல்றது. Take no thought. அத குறித்து யோசிக்காத. என்ன அற்புதமாக பாருங்க இங்கிலீஷ்ல. One second ma, English. Highlight English highlight பண்ணு. Therefore take no thought for tomorrow. Take no thought for the tomorrow. For tomorrow. For the tomorrow shall take thought for the things of itself. For tomorrow shall take thought for things of itself. Sufficient to the day. Sufficient to the day is the evil thereof. அந்த நாளைக்கே பாடு அவ்வளோ இருக்குது. என்னத்தை சாப்பிடுவோம், எவ்வளோ சிக்கன் வாங்குறது, எவ்வளோ மட்டன் வாங்குறது, எப்படி பங்குறது, என்னென்னோ ஏதோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது இத்தனை என்ன சொல்லுங்க, எதுவும் எனக்கு கவலையே தெரியலையா? ஏன்னா கர்த்தர் மேலேயே பாரத்தை வச்சுக்கிறோம். என்னென்ன கவலை இருக்குது ஒரு நாளைக்கு தெரியல எனக்கு. உண்மைதான் தான். எஸ். என்ன சொல்லலாம்? ஆமென். என்ன வேற எனக்கு பிரச்சனை இல்லையா? நீ நல்லுவையா? கர்த்தர் பார்த்துக்கிறார். அப்படித்தாங்க. கவலை என்னென்ன இருக்குது வரிசையா லிஸ்ட் பண்ணா எனக்கு தெரியாதுங்க. உண்மையா சொல்றேன். கவலை என்னென்ன இருக்குது ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம இதுதான் நினைக்கிறோம், நோவு இது அது குடும்ப பிரச்சனை இவ்வளோதான். நோ லிஸ்ட் தெரில. கர்த்தர் கிருபையில சின்னதுலேருந்து அப்படியே ஆமென் ஆமென் அவர் மேலே தூக்கி எல்லாம் பாரத்தை தூக்கி போகிறதுல எந்த கவலையும் தெரில. எனக்கு அம்மா ஒரு நாளுக்கும் பாடு இருக்குதான். அதே போதும். அந்த நாளுக்கு தான், உனக்கு இல்லை. அந்தந்த நாளின்னு பார்த்து அதுக்கு போதும். நாளை இது பிரச்சனையை எடுத்து இன்னைக்கே போட்டுக்காதேன்றார் கர்த்தர். ஓகே, சந்தோஷமா இருங்க. அதனால பைபிள் சொல்லுது, கவலைப்படாத, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. Rejoice in the Lord. Once again I say rejoice in the Lord. பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றார். சரிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப மகத்துவமான பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு எபிசல், ஒரு கடிதம் எழுதுறாருனாக்கா அது என்னன்னாக்கா பிலிப்பியருக்கு நிருபம். என்ன நிருபம்? பிலிப்பியருக்கு நிருபத்தை தான் ரொம்ப சந்தோஷமா அவர் அடிக்கடிக்கு சந்தோஷமா இருங்க. நான் இன்னொரு முறை சொல்றேன், சந்தோஷமா அந்த பிலிப்பியருக்கு நிருபத்தான் என்னென்னு எழுதினார் தெரியுங்களா? ஜெயில இருந்து எழுப்புறாங்க. ஜெயில இருந்து எழுதுறாரு. எந்த மனுஷனா ஜெயில போட்டிருக்கும் போது மற்றவங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாங்களா? அவரோட சந்தோஷத்தை பத்தி அவ்வளோ எழுதுறார். இப்போ ஒரு வசனம் தர போறேன், அதுவும் அப்படிப்பட்டதான். சந்தோஷத்தை பத்தி எழுதுறார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருங்க, எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவர் எழுதுறார்.
ஆபக்கு புஸ்தகத்தில் அதுதான் சொல்லுது. 3:16-17 நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டு திராட்சை செடி பலனற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கிடையில் மந்தையில் மாடு இல்லாமல் போனாலும் சொன்னா எதுனா இல்லாத போட்டோம், உனக்கு வந்து ஜாய்ன்றது சந்தோஷம் வந்து பணத்துல இல்ல, பணத்துல இல்ல, ஆட்டு மந்தை இல்ல, கர்த்தருக்குள். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. ஹalleluya. ஆமென். ஆமென். பாடுங்க அந்த பாட்டை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கைகளை உயர்த்தி பாடுங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. என் தேவனுக்குள், என் தேவனுக்குள் களி கூறுவே, என் தேவனுக்குள் களி கூறுவே. தேவனுக்குள் களி கூறுவேன்றவங்க சந்தோஷமா கை தட்டுங்க. அப்பாக்கு கை தட்டு. சந்தோஷம், சந்தோஷம். ஓ glory, 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 hallelujah, praise God, praise God. கர்த்தருக்குள் களி கூறு. ஆமென், 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 ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஜெயில இருக்கிறான், சுவிசேஷ நிமித்தமா பாடு, சுவிசேஷ நிமித்தமா அடி உத, ஜெயில இருந்து அவன் எழுதுறான், சந்தோஷமா இருங்க. பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க, நீங்க தியானம் பண்ணி பாருங்க. சொல்ல முடியுமா? ஜெயில இருக்கிற ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா மற்றவங்கள சந்தோஷமா இருங்க? இன்னொரு முறை சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ரொம்ப சந்தோஷம் இடங்களா பாரு. அவர் சொன்ன பிலிப்பியர் நிருபம், கமான், பிலிப்பியர் 4 6-7 6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வாவ், என்ன சொல்லுங்க? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க எத்தனை விஷயத்துக்கு கவலைப்படக்கூடாதா? ஒன்றுக்கும். ஆனா இதுக்கு மாறி பாஸ்டர் பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும், எல்லாத்துக்கும் கவலைப்படுறது. இவங்க எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சோ தெரியலையா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆனா ஜனங்க எல்லாவற்றுக்கும் கவலைப்படுவாங்க. எல்லாத்துக்கும் கவலை. பத்தா குறைச்சலுக்கு டிவியில ஏதாவது நிகழ்ச்சி பார்த்து அதுக்கும் கவலை, சீரியல் பார்த்து கவலைப்படுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கமான், எல்லாம் படிங்க. சூப்பரா எப்படி? கமான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இத கொஞ்ச நேரம் எடுத்து நான் பேசுறேங்க, கவனிச்சுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இங்கிலீஷ் எப்படி இருக்குமா? Be careful for nothing. Be careful for nothing. அந்த பைபிள்ல do not be anxious. Don't be anxious for nothing. For nothing. ரைட்டுங்களா? Don't be anxious. எல்லாத்துக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்காத, எதுக்கும் கவலைப்படாதனா இன்னைக்கு மக்கள் கிறிஸ்தவர்களே எல்லாத்துக்கும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நோ, ஒன்றுக்கும் கவலைப்படாத இருக்கவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். இதை பத்தி பேசணும். அடுத்த வாரம் நான் பேசுனேங்க. ஒரு மனுஷன் இதை ரைட்டுங்களா இதை சொல்றாரு, யாருக்கு கவலைப்படாதுன்னு அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு பார்க்கலாம். எஸ், ஆமென், ஆமென். ஒன்றுக்கும் நீங்க எதுக்கும் ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். நெக்ஸ்ட், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுன்னு தான் சொல்லுது. எஸ், கவலை ஒண்ணுத்துக்கும் படாத, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு. இவங்க எல்லாத்துக்கும் கவலைப்படுறாங்க, ஒண்ணுத்துக்கு ஜெபம் பண்றது. எஸ், ஆமென். எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சோ தெரியல. ஆமென். கேட்டங்களா? என்ன கவனிங்க, கவனிங்க. ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. இதான் வசனம். ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆனா இவங்க எப்பகிற மனுஷரு விசுவாசிங்க எல்லாத்துக்கும் கவலை, ஒண்ணுத்துக்கு ஜெபம் இல்ல. எஸ், ஆமா, ஒண்ணுத்துக்கும் ஜெபம் பண்றது இல்ல.
என்னன்னா கோலம்னா ரொம்ப நேரம் நாங்கள் போட்டு உக்காந்துக்கிறோம், கோலங்களை கூட பார்த்துன்னு உக்காந்துக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம்லாம் முடியாது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு சர்ச்சிலையும் குறைவான ஜனம் வருது. எதுக்குன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஏன்னா ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே. எஸ். அவர் வர கத்தினிக்கிறாரு. நிறைய ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதுவும் ஜெபம் எப்படி பண்ணணும்னாக்கா இங்க ஒரு சூப்பர் மெத்தட். இப்படி தான் ஜெபம் பண்ணணும். கேட்டுங்களா? பாருங்க, நீங்க ஒன்றுக்கு கவலைப்பட குறித்து உங்கள் விண்ணப்பங்களை இது கொடு அப்பான்னு கேட்கு. விண்ணப்பம் சொன்னா பெட்டிஷன்ஸுங்க. என்ன அப்பா இது கொடு, எனக்கு பருப்பு வேணும், அரிசி வேணும், இல்லை இது வேணும், நாங்கள் சபையில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஆத்மா வேணும், சேர்ஸ் வேணும், எங்களுக்கு நல்ல மோல்டிங் வேணும், காம்பவுண்ட் வேணும் அப்படின்னு கேட்கணும். கேட்டுனா எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய என்ன எப்படி ஜெபம் பண்ணோம்? ஸ்தோத்திரத்தோட கூடிய. எப்படி ஸ்தோத்திரத்தோட கூடிய? இப்போ நீங்கள் ஒரு 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 ஏதோ ஒரு அப்பா எனக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறீங்க. அப்பா இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு 10,000 rupees வேணும், நீங்கள் கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன், கொடுப்பேன்னு விசுவாசி. நெக்ஸ்ட் ஸ்தோத்திரத்தோடு பண்ணும். நீங்கள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பேர் யெகோவா ஈரே, என் தேவையை சந்தித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமென். ஜெபம் மாத்திரம் இல்ல, ஜெபத்துக்கு என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம். பாஸ்டர் மாரங்கிட்ட கத்துங்க. ஜீசஸ் அவர் அப்புறம் சொல்லுவார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா அப்படி சொல்வார். எல்லாரும் கொடுத்துட்டான்னு சொல்லி நீங்க ஸ்தோத்திரம். ஆமென். கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தாருன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமா செய்வார். விசுவாச அறிக்கைங்க. கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் கொடுத்ததுக்காய் நன்றி. நான் விசுவாசிக்கிறேன், உன் தழும்பினாலே நான் சுகமானேன், உன் காயங்களாலே இயேசுவே சுகமானேன், என் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. எனக்காக பிதாவே உன் குமாரனை தரித்திரனாக சிலுவையில மரிக்க வைத்தீரே, அவர் தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரியவானானேன், அவர் தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரியவானான். ஆமென். என் வீட்டுக்கு சமாதானம் கொடுத்ததுக்காக நன்றி. உன் பேர் சமாதான பிரபு, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த குழப்பத்தை காட்டிலும் எங்க சமாதான பிரபு நீ பெரியவர். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் நீ பெரியவர். என் சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்னீரே, என் வீட்டில் இருக்கிற குழப்பத்தை காட்டிலும் உன் சமாதானம் பெருசு. அப்படியே சொல்லுங்க, உன் சமாதானம் பெருசு. சமாதானம் வந்ததுக்காக நன்றி, குழப்பங்கள் தீர்ந்ததுக்காக நன்றி. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமென். வெறும் கொஞ்சம் பேருங்க, ஆண்டவரே அரிசிதா சாமி, பருப்புதா, நெய் கொடுத்தா சாமி, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொடுத்துரு சாமி. பக்கத்து வீட்டில் இருக்கிற எப்படின்னா முடிச்சுடாப்பா, அவன் போயிட்டு செத்துட்டான் அவன். இப்படியே எல்லா இதுவும் அவன் கால் ஓடின சாமி. எதுக்கு? நான் கல்வாரி சபையில் இருந்தேன். ஒரு அம்மா இருப்பாங்க, பார்வதி அம்மா. எதுனா ஒரு அவன் கால் ஓடிய ஆமேன். பிரசங்கத்தில் சிரிச்சிடுவேன் நான். எந்த டைம் வர்றாங்க பாரு, அவன் வாய் அப்படியே கடவா திருப்பிடணும். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பால எல்லா ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு? பிரேயர்ல தெரியப்படுத்திடணும். இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு. You should make known to God through prayers and petition along with thanksgiving. Be anxious for nothing, in everything pray unto God. English அதுல படிமா. Be anxious for nothing. Be anxious for nothing. Come on, say be anxious for nothing. Come on, say be anxious for nothing. One second ma. Be anxious for nothing. எல்லா ஒரு முறை சொல்லுங்க, be anxious for nothing. Come on, be anxious for nothing. எதுக்கும் கவலைப்படாத. Amen. But in everything. See, be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known to God. Say but in everything with prayer and supplication and thanksgiving let your request be made known to God. Then what will happen? Bible says இப்படி நீ வந்து எல்லாவற்ற ஜெபத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்திடு, சொல்லிடு, அவருக்கு சொல்லிடு. நீ சொன்னா தெரியுமா, உன் பாரம்லாம் இறங்கிடும். அவர்கிட்ட பேசு. ஆமென். உன் பாரம் ஏன் இறங்கல தெரியுமா? நீ அவர்கிட்ட பேசுறது இல்ல, பக்தி வீட்டுக்காரர்கிட்டயே பேசிருக்கிற, எதிர் வீட்டுக்காரர்கிட்டயே பேசுற, பிரச்சனை கிட்டே பேசுற. ஆமென். நீ அவர்கிட்ட பேசு. ஹல்லேலூயா. இறங்கிடும். ஆமென். நெக்ஸ்ட்
அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது இப்படி கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீனா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென் ஆமென் ஆமென். praise God praise God. ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். ஆமென். என்ன வர அப்பொழுது படிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான. இதே யோசனைங்கிற பாச யோசனை போக மாட்டேங்குது அப்படின்றீங்க. எப்போ ஒருத்தருக்கு அதே தாட்ஸ் வருதோ தூங்க மாட்டாங்க. நைட்ல யாருக்கு தூக்கம் வர்றதில்ல பாரு. அந்த பொண்ணு அப்படியே டாட்டா பண்ணிட்டு போச்சுன்னா அந்த பையன் தூங்கவே மாட்டான். தூக்கமே வராது. உனக்கு 20 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்குதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னாக்கா அன்னைக்கு நைட் தூங்கவே மாட்டாங்க. அது மாதிரி எத்தனை முறை எனக்கு ஆகிடுது. எப்படி சர்ச்சு கட்டுறது, இதுக்கு எவ்வளோ ஆகும், தூணுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு இதே யோசிச்சுங்கிறது. ஏடா ஒரு நிறைய பணம் வருது, ஒரு பெரிய சந்தோஷத்தில் ஜனங்க தூங்க மாட்டாங்க. ரொம்ப துக்கம் இருந்தாலும் தூங்க மாட்டாங்க. ஏன்னா யோசனை இதாங்க. அந்த யோசனை தான் மைண்டு தூங்கணுங்க. மைண்டு தூங்காத இருந்துச்சுன்னா தான் அது டென்ஷன், டிப்ரெஷன், தொல்லை. அதுக்கு தான் இங்க பெஸ்ட் மெத்தடு. எல்லா புத்திக்கும் மேல ஒரு தேவ சமாதானம். யோசிக்கவே மாட்டேன், அந்த யோசனைக்கு மேல ஒரு தேவ சமாதானம் உன் சிந்தையை வந்து ஆட்கொள்ளும், உன் புத்தியை வந்து ஆட்கொள்ளும், அப்படியே கான்குவர் பண்ணிடும். ஆமென் ஆமென் ஆமென். மனுஷன் தூங்கணுங்க, இருக்கிறது கொஞ்ச நேரம். அந்த நேரத்தில் தூங்கணும். அப்படியே எண்ணெய் வந்து நேக்குதா அப்பதான் சொல்லு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா இந்த எண்ணெய் வந்து நேக்குது, அதுக்கும் ஜெபம் பண்ணு. இந்த எண்ணம் வந்துனே இருக்குது, நான் எப்படி இல்லை இந்த ரிலீவ் ஆகணும்னு எனக்கு தெரில, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிவிச்சுடு. அவர் தெரிச்சு அது பாருங்கள், திடீர்னு தேவ சமாதானம் வரும். அந்த தாட்ஸை, சாத்தானுடைய தாட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு, அந்த சிந்தையெல்லாம் எடுத்து போட்டு நல்ல ஒரு சமாதானம் வரும். அப்படியே நீ கொட்டை விட்டு நல்லா தூங்கி 11 மணிக்கு காலையில் எழுற. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்க இருதயத்தையும் பிடிச்சிடுமா தேவ சமாதானம், உங்க சிந்தனையும் பிடிச்சிட்டு கிறிஸ்துக்குள்ள காத்துக்கொள்ளும். லாஸ்ட் இங்கிலீஷ்ல இந்த படிச்சிட்டு நிறுத்தலாம். And the peace of God, and the peace of God which surpasses all understanding. Yes. What would be the peace of God? The peace of God that surpasses all understanding. உன் புத்தி அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாத்துக்கும் மேலே, எல்லாத்தையும் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சமாதானம். உன் பிரச்சனையை காட்டில சமாதானம் பெருசு. The peace of God that surpasses all understanding will guard your hearts and minds through Jesus Christ. Amen. The peace of God that surpasses all understanding, that will guard your minds and hearts through Jesus Christ. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்களுடைய இருதயங்களையும் அது காத்துக்கொள்ளும் கிறிஸ்துக்குள்ளாக. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த வாரம் முழுதும் உங்களை நடத்துவாராக. ஆமென் ஆமென்.